கரூர் தாவேக பிரச்சாரத்தின் போது 41 பேர் உயிரிழந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்காக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகியுள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். விரிவான விவரங்கள் என்ன? செந்தில் பாலாஜியிடம் இந்த கரூர் துயர சம்பவம் தொடர்பாக டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் வைத்து முதலாக விசாரணை என்பது நடத்தப்படுகின்றது. நேற்று முன்தினம்தான் விஜய் அவர்களிடம் இந்த விவகாரத்தில் 3வது முறையாக சம்மன் அனுப்பப்பட்டு அவரிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டிருந்த நிலையில் அதற்கு ஒரு நாள் விட்டு தற்பொழுது செந்தில் பாலாஜியிடம் இந்த விசாரணை என்பதை தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சிகள் கடுமையான குற்றச்சாட்டுகளை செந்தில் பாலாஜியின் மீதுதான் முன்வைத்திருந்தார்கள். காரணம், செந்தில் பாலாஜி கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதாலும் அவரது சதி ஏதேனும் இதில் இருக்கும் என்று வெளிப்படையாகவே நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் கூட மத்திய அரசு இதில் தலையிட வேண்டும், குறிப்பாக செந்தில் பாலாஜி இதில் பங்கெடுத்திருக்கிறார் என்று நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் வெளிப்படையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். தமிழக வெற்றி கழகம் சார்பிலும் தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜியின் மீது புகார்களை கூறி வந்த நிலையில் சிபிஐ அவரிடமும் விசாரணை நடத்துவதற்கான முடிவு என்பதை எடுத்து அவருக்கு சம்மன் அனுப்பியிருந்தார்கள். அவரும் தான் நேரில் வந்து ஆஜராகி இருக்கக்கூடிய விவரங்களை பகிர்ந்து கொள்வேன் என்று கூறியிருந்தார். அந்த வகையில் அவர் தற்பொழுது சரியாக ஒரு 10:15 மணி அளவில் வந்திருக்கிறார். அவருக்கு 10 to 10:30 மணிக்குள் வந்து ஆஜராக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அவரிடம் பிற்பகல் வரை விசாரணை என்பது நடைபெறும் என்பதான தகவல்கள் தான் கிடைக்கப்பெறுகின்றது. குறிப்பாக அவர் மீது முன்வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து அவரிடம் பதில்கள் என்பது சிபிஐ அதிகாரிகள் எதிர்பார்ப்பார்கள். குறிப்பாக இந்த கரூர் துயர சம்பவம் நடந்தவுடன் அவர் மருத்துவமனைக்கு உடனடியாக எப்படி சென்றார், அந்த அவரது பங்களிப்பு ஏதேனும் இருக்கிறதா, சதித்திட்டத்தில் ஏதேனும் அவர் ஈடுபட்டாரா, அல்லது அவர் தரப்பிலிருந்து என்ன சொல்ல விரும்புகிறார், ஒரு சாட்சியமாக இருந்து அதை எவ்வாறு அவர் அணுகுகிறார். ஏனென்றால் அவர் ஒரு முன்னாள் அமைச்சரும் கூட, மாவட்டத்திற்கான பொறுப்பாகவும் கட்சியின் சார்பாகவும் பல ஆண்டுகளாக இருந்து வந்திருக்கின்றார். அதனால் அவர் இந்த விவகாரத்தில் ஏதேனும் சந்தேகப்படுகிறாரா, வேறு யாரேனும் சந்தேகத்துக்கு உட்படுத்த வேண்டும் என்று செந்தில் பாலாஜி நினைக்கிறாரா, தமிழக வெற்றி கழகம் அல்லது விஜய் மீது செந்தில் பாலாஜி எத்தகையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப் போகிறார் போன்ற பல்வேறு விவரங்கள் இந்த விசாரணையின் போது செந்தில் பாலாஜி தரப்பில் முன்வைக்கப்படவிருக்கின்றது. அவருடன் செல்லக்கூடியவர்கள் அவரது வழக்கறிஞர்களாக இருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி இதற்கு முன்பாக அமலாக்கத்துறை விசாரணை உள்ளிட்ட பல்வேறு காலகட்டங்களில் சிக்கிய போதும் அந்த வழக்கறிஞர் அணி என்பது அவருடனேயே இருந்தார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். அந்த வகையில் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்திற்கு நேரில் ஆஜராகி இருக்கிறார் செந்தில் பாலாஜி. இன்று நாள் முழுவதும் விசாரணை செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. தகவல்களுக்கு நன்றி நிரஞ்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.